வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அர்த்த ஹாலாசனம். அது எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம யோகா செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பயிற்சி செய்யணும். இங்கே ஜோதி மேம் ஆல்ரெடி வார்ம் அப் பயிற்சி பண்ணிட்டாங்க, பிரேத் வாட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கைகளை நல்லா ஊனி இருக்காங்க தரையில். இப்போ லெஃப்ட் லெக்கை மட்டும் நல்லா ரைஸ் பண்ணுறாங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே காலை ரைஸ் பண்ணுறாங்க. முடிந்த அளவு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே காலை அப்படியே கீழே இறக்கிடுறாங்க. இப்போ அடுத்த கால் அதே மாதிரி சேம் பேட்டர்ன். அடுத்த கால் 1 2 3 4 5. இப்போ மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே காலை கீழே இறக்கிடுறாங்க. இப்போ நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிறாங்க. இந்த ஹோல்ட் பண்ண முடியாதவங்க பிகினர்ஸ் என்ன செய்யலான்னா, அப்படியே காலை நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்லேயே காலை நல்லா உயர்த்தி மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு காலாக. இப்போ 2 காலையும் சேர்த்து உயர்த்த போகிறாங்க. 2 கையை நல்லா அழுத்தி ஊனிக்கிறாங்க. 1 2 3 4 5. இப்போ அதே மாதிரி மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே காலை கீழே கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் 1 மோர் டைம் மேடம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே கொண்டு போயிருக்காங்க. இங்கே ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. 1 2 3 4 5. மெதுவாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. இப்போ அடுத்து 4th ஸ்டெப். இப்போ 2 காலையும் சேர்த்து உயர்த்துறாங்க. அப்படி இடுப்பு வரைக்கும் அப்படி தரையில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கால்களை கொண்டு நிற்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே கால்களை உயர்த்தியிருக்காங்க. 1 2 3 4 5 6. இப்போ அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே காலை மெதுவாக கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு இடம் செஞ்சுருங்க மேம். 2 காலையும் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கால்களை கொண்டு போய் நேராக உயர்த்தி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா செய்ய செய்ய கால் நல்லா பெண்ட் இல்லாமல் இருக்கணும். இப்போ பழையபடி மூச்சை விட்டுக்கிட்டே காலை மெதுவாக கொண்டு பொசிஷன் வந்துடுறாங்க. ஓகே. இப்போ இந்த 4th ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணி செஞ்சு காமிக்கிறாங்க. 2 காலையும் முடிந்த அளவு நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க. கைகள் தரையில் நல்லா ஊனி இருக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே காலை உயர்த்தியிருக்காங்க. அந்த இடத்துல மூச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. கால்களை மெதுவாக கீழே இறக்கி மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே கால்களை கீழே இறக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் இந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி காலை கீழே இறக்குங்கன்னு சொல்கிறது பிகினர்ஸ் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்லேயே இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ண வேணாம். சிம்பிள் அர்த்த ஹாலாசனம். இதோட பலங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. மேம் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணட்டும். இப்போ இந்த அர்த்த ஹாலாசனத்தோட பயன்கள் பார்த்திங்கன்னா, ஹாலாசனம் அதிக பலங்களை கொடுக்கக்கூடியது. அதே அளவு பலங்களை கொடுக்கக்கூடிய நம்ம எல்லாருனாலையும் ஹாலாசனம் செய்ய முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண தான் செய்ய முடியும். இது சிம்பிள் அர்த்த ஹாலாசனம். இது பாடி ஃப்ளெக்சிபிள் நல்லா நமக்கு கிடைக்குங்க. நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் எப்பயுமே. அதுக்கடுத்து லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் அப்போ வர எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும். நமக்கு வயிறு நல்லா உப்பிசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அர்த்த ஹாலாசனம் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கப்போ பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ மேம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.